நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வச்சு வச்சிருக்காரு. அந்த ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். நீதிமொழிகள் 22:10 சொன்னது புரியாமல் சிலர் விளக்கம் கொடுக்குறாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், அதனோட வேதனையை கூட்டாருன்னு சொல்கிறாங்கல்ல. வசனம் தப்பு இல்லை, விளக்கம் தப்பு. இன்றைக்கி ஆளுக சொல்கிற விளக்கம் தப்பு. அந்த ஐஸ்வர்யம் நீங்கள் 7ஆம் வசனத்தில் இருக்குது. எபேசியர் 1:7 பாருங்கள். 1:7 இருக்குது அந்த ஐஸ்வர்யம். என்ன ஐஸ்வர்யம்? கிருபையின் ஐஸ்வர்யம். இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கு. அல்லேலூயா. இந்த ஐஸ்வர்யம் வந்து பாவ மன்னிப்பை உண்டாக்குது. பாவ மன்னிப்பு மீட்பு இல்லாதவன் பரலோகத்துக்கு போக முடியுமா? ரட்சிக்கப்பட முடியுமா? அதுதான் ஆசீர்வாதம் அங்கே போட்டுருக்கு. அதுதான் எபேசியர் முழுவதும் பார்த்தீங்கன்னா மகிமையின் ஐஸ்வர்யம், கிருபையின் ஐஸ்வர்யம், அப்போஸ்தலர் எல்லாம் அதை தான் சொல்லியிருக்காங்க.